அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வழக்கம் போல் ஒரு 2-3 விஷயத்தை பற்றி பார்ப்போம். அது என்ன 2-3 விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்களிடம் இருக்கும் ஆன்மீகம் என்பது ஒரு விதமான ஆன்மீகமாக இருக்குது. அவங்க ஆன்மீகம் என்ற பெயரில் அவங்கள் ஒரு வழிபாட்டு முறையை வச்சுருக்காங்க. அந்த வழிபாட்டு முறை வரவா செலவா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள் அவர்கள் ஒரு ஆன்மீகம், அவர்களுக்கென்று ஒரு ஆன்மீகம் இருக்கிறது. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், வழிமுறைகள் இருக்குது இல்லையா? இந்த வழிமுறைகளில் செலவு இருக்கா, வரவு இருக்கா அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்ப்போம். அதுக்கு அடுத்தாற்போல் நம்ம இன்னும் 2 விஷயத்தை பார்ப்போம். இப்போ உலகவாசிகள், இந்த உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அதிகபட்சமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இறைவனை, அவர்கள் நம்பும் இறைவனை உண்மை என்று நம்பி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு இப்போ இவர்கள் பூ, வாழைப்பழம், சூடம், சாம்பிராணி, பழ வகைகள் அப்படின்னு வச்சுப்போம். இதையெல்லாம் யாருக்காக எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள்? அந்த இறைவனுக்காக எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அப்போ இறைவனுக்கு அதெல்லாம் வாங்கிறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, காசு தேவைப்படுது. இறைவனுக்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, உணவு கொடுக்குறாங்க. இறைவன் தான் நமக்கு உணவு கொடுக்கிறார், இந்த உலகத்துக்கே உணவு கொடுக்கிறார், நம்மளெல்லாம் பாதுகாக்கிறார் அப்படின்னு நம்ம முழுமையாக நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நம்பிக்கையை இவர்கள் வைத்துக்கொண்டு, அந்த நம்பிக்கையை இவர் நம்பவில்லை, இவர்கள் இறைவனுக்கு உணவளிக்கிறார்கள். அப்படிப்பட்ட விஷயமாக தான் இருக்குது. இப்போ இவர்கள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்போ இவர்கள் வாங்கிக்கிட்டு போய் அங்கே அர்ச்சனை சீட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்குகிறாங்க. அங்கே அர்ச்சனை சீட்டு வாங்கக்குள்ள அதுக்கு பணம் செலவிடப்படுகிறது. அப்புறம் அந்த கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவில் இருக்கும் பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் பேருந்திலோ இல்லை 2 வீலர்லேயோ கார்லேயோ போக வேண்டியதாக இருக்குது. அதற்கு என்னவாகிறது? அதற்கு கொஞ்சம் செலவாகிறது. இப்படி செலவு செய்து கொண்டு இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணி அந்த இறைவனை தரிசித்ததாக இவங்க சொல்கிறாங்க. அப்படி இவர்கள் இறைவனை தரிசித்த போது இவர்களுக்கு என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, ஞானம் கிடைச்சிருக்கணும். ஆனால் ஞானம் கிடைக்கல. ஒரு அமைதி கிடைச்சிருக்கணும் உள்முகமாக. அந்த அமைதி கிடைக்கல. கூட்ட நெரிச்சல் அதிகமாக இருக்குன்னா அங்கே அமைதியே குலைஞ்சிரும். அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போன தங்க நகைகள் காணா போச்சுன்னா சுத்தமாக அமைதிங்கிறதே ஒன்றும் அங்கே இருக்காது, அலைச்சல் தான் இருக்கும். அப்போ இப்படி திசை திருப்பிய அந்த ஆன்மீகம்தான் நீங்கள் நினைக்கின்ற அந்த கோவிலுக்கு போகும்பொழுது பலவிதமான இடர்பாடுகள் அதில் இருக்குது, சிக்கல்கள்லாம் இருக்குது. இப்படி நீங்கள் எடுத்து கொண்டு போகும் அந்த பழ வகைகளை யார் சாப்பிட்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் சாப்பிடுகிறாரா அப்படின்னா இல்லை. இறைவன் நாம் எடுத்துகிட்டு போகும் உணவை சாப்பிட மாட்டார் என்று நமக்கு தெரிந்தே தான் எடுத்துக்கொண்டு செல்கிறோம். அப்போ இறைவனுக்கு கீழே யாரோ ஒரு பூசாரி இருப்பார் இல்லையா, அவர் தான் கொஞ்சம் எடுத்துப்பார். அவர் எடுத்துக்கிட்டு அவர் பாக்கியை திருப்பி கொடுப்பார்.
அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதற்கு தகுந்தால் போல் பூஜை நடக்கும். 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தால் போல் பூஜை நடக்கும். அப்போ அந்த பூஜையை யார் முடிவு செய்கிறா அப்படின்னால் மனிதராகிய நீங்கள் முடிவு செய்யவில்லை. அந்த பொருள் பணம் தான் முடிவு செய்கிறது. நீங்கள் யார் என்று அந்த பணம் தான் எப்படி வணங்க வேண்டும், எப்படி பூஜிக்க வேண்டும் என்பதை, பூஜை செய்ய வேண்டும் என்பதை அந்த பணம் நிர்ணயிக்குது. 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாலை போட்டு வரவேற்று எலுமிச்சம்பழம் கொடுத்து எல்லாம் செய்வான். 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து விபூதி குங்குமத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுவான். இப்போ எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு செலவு தான் ஆகிறது. இதை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆன்மீகம் என்று சொல்கிறீர்கள். இந்த ஆன்மீகத்தில் நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு நிம்மதி இருக்கிறதா அப்படின்னால், நிம்மதி இருக்கிறது என்று நீங்கள் பொய் சொல்லலாம். ஆனால் உண்மையாக பார்க்கும்பொழுது அங்கு நிம்மதி இருக்காது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க, யதார்த்தமாக பார்த்தீங்க அப்படின்னால், யதார்த்தமான உண்மை அங்கே நிம்மதியை இழக்கிறோம் என்பது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. அப்பொழுது உங்களுடைய பணம் விரயம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது தெளிவாக பொருள். இப்போ யோகத்தில் ஒருத்தர் ஆன்மீகத்தில் ஈடுபடுறார். இவரோட ஆன்மீகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இவரோட ஆன்மீகம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னால், அவர் ஒரு ரூமில் உட்காந்துக்கிறார். அவருக்கு பஸ்ஸு செலவுலாம் கிடையாது. அவர் வீட்டிலே உட்காந்துக்கிறாரு. ஒரு தீபம் பொருத்தி வச்சிருக்கிறார். அந்த தீபத்துக்கு அந்த எண்ணெய் ஒரு 5 ரூபா ஆகும். இந்த எண்ணெயை பொருத்தி வைத்துவிட்டு, ஒரு நல்லெண்ணெய் தீபம் பொருத்தி வைத்துவிட்டு இவர் ஜெபிக்கிறார், தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணும் பொழுது இவருடைய உயிர் சேமிக்கப்படுகிறது. இந்த ஆன்மாவிற்கு ஜபம் சரியாக கைகூடினால், தியானம் கைகூடினால் பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கிறது. உள்ளார்ந்த ஒரு நிம்மதி, சில நேரங்களில் எண்ணமற்ற நிலை, இப்படி பலவிதமான நன்மைகள் இவருக்கு கிடைக்கிது. இவருக்கு பண விரயமா அப்படின்னு கேட்டிங்கனால், இவருக்கு எந்த விதமான பண விரயமும் இல்லை. அப்போ அந்த நல்லெண்ணெய் தீபம் பொருத்தும்போது அங்கே ஆக்சிஜன் இவருக்கு கிடைக்கிது. இப்போ ஒரு கோயிலில் போய் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே கார்பன் டை ஆக்சைடு தான் நிறையா இருக்கும், மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதனால. அங்கேயும் வேர்வையில் உங்கள் உடம்புலாம் அழுக்குற்று வேர்வை நாற்றம், இப்படி பலவிதமான சிக்கல் அங்கே இருக்குது. இப்படி தான் இருக்கும், இதுதான் யதார்த்தம் அப்படின்றதில் ஒன்றும் தவறில்லை. எங்கே போனாலும் கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த பண விரயம்ங்கிறது விரயம் தானே. நீங்கள் கொண்டு போகிற அந்த விஷயங்கள் இறைவனிடம் சென்றடைகிறதா அப்படின்னால் அது ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இறைவனை எவ்வளோ நேரத்துக்கு உங்களால் தரிசிக்க முடியும், எவ்வளோ நேரம் அமைதி காத்து நீங்கள் அங்கே அமர முடியும் அப்படின்னால் அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். சில நேரங்களில் நீங்கள் பதிகமோ ஏதோ ஒன்று பாடணும்னு நினச்சிங்கன்னா பாட முடியாது. அவனோட சட்டத்திற்கு உட்பட்டு தான் நீங்கள் இருக்கணும். ஆனால் இந்த தியானத்தில் ஈடுபடும் பொழுது, உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யும் பொழுது, அது உங்களுடைய சௌரியப்படி நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் உட்கார்ந்து கொள்ளலாம். வேர்க்காமல் ஃபேனை போட்டு, இல்லை அந்த தீபம் இல்லாமல் கூட சில நேரங்களில் அமர்ந்து கொள்ளலாம். அந்த தீபத்தை ஒரு கண்ணாடி குடுவையில் வைத்து நாம் அதை நினைத்து அந்த தீபத்தை பூர்வ மத்தியில் வைத்து தியானிப்பவர்களும், இல்லை சித்த வித்தை செய்பவர்களும், மாசியோகம் செய்பவர்களும் அவர்களோட வழிமுறைகளின்படி, அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வழிமுறைகளின்படி அவர்கள் நடக்கும் பொழுது அவர்களுக்கு உள்ளார்ந்த ஒரு இன்பம் கிடைக்கிது, ஒரு நன்மை கிடைக்கிது. அவர்களுக்கு அது வரவா செலவானா, அவர்களுக்கு வரவு தான் அதிகமாக கிடைக்கிறது, செலவு அதிகமாக கிடையாது. அப்போ எது ஆன்மீகம் என்றால், இறைவன் உங்களிடம் இருந்து எதையாவது எதிர்பார்க்கிறார் என்றால் அது சரியான ஆன்மீகமா
இல்லை, உங்களிடம் இருந்து இறைவன் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்பது சரியான ஆன்மீகமா? இந்த மனிதனுக்கு தான் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த இறைவனுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது எந்த ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கிறது செலவில்லாமல் அப்படின்னால், இந்த யோகத்தில் ஈடுபடும் ஆன்மீகம் என்பது தான் உங்களுக்கு நிம்மதியையும் வரவையும் கொடுக்கிறது. அந்த வரவு என்பது ஆரோக்கியமாக உள்ளது, உங்கள் ஆயுள் விருத்தியாக உள்ளது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் தெளிவாக எப்படி வரவு என்பதை நாம் இன்னொரு காணொளியில் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அடிக்கடி இந்த சித்த வித்தை சார்ந்த பயிற்சியை சார்ந்த நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த ஜீவனை உள்ளார அடக்கும்போது ஆயுள் விருத்தியாகும். அப்படி இவர்களுக்கு வரவு கிடைக்கிறது, ஆயுள் விருத்தி அடைகிறது. இப்பொழுது யோகத்தில் ஈடுபடும் ஆன்மீகம் என்பதே உத்தமமானது. செலவு இல்லாமல் இவர்களுக்கு வரவு கிடைக்கிறது அப்படிங்கிறதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது எத்தனை பேருக்கு புரியும்? வித்தியார்த்திகளுக்கு புரியும், யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு புரியும். ஆனால் உருவ வழிபாட்டில் ஈடுபடுபவர்களுக்கு இது புரியுமா அப்படின்னால், உங்களுக்குள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துக்க வேணாம், உள்ளார்ந்து ஆராய்ந்து பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கா பொய்யா இருக்கா அப்படின்னு. ஏனென்றால் யாரையும் குறை கூறுவதற்காக நாம் இங்கு வரவில்லை. எங்கோ ஒரு தவறு நடந்திருக்கிறது, எந்த இடத்திலோ ஒரு தவறு நடந்திருக்கிறது, ஒரு சிக்கல். இந்த மனிதர் கூட்டத்தை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி ஆரம்ப காலகட்டத்தில் ஏதோ ஒரு இடத்தில் நடந்திருக்கிறது. ஏதோ ஒரு இடத்தில் அந்த நடந்த தவறை இன்று அளவிலும் சரி பண்ண முடியாமல் இந்த ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையான ஆன்மீகத்தை இந்த உலகவாசிகளிடம் புகுத்த முடியவில்லையே, இந்த பொய்யான ஆன்மீகமே இங்கு மேலோங்கி கிடக்கிறதே அப்படின்னு அவங்க பல காலமாக தவிச்சிட்டு இருக்காங்க. இதனால் மக்களுடைய பணம் விரயமாகிறது, அதனால் அவனுக்கு நிறைய இடர்பாடுகள் உண்டாகிறது. இது ஒரு விதமான நம்பிக்கை தானே, அது உண்மை அல்ல. நம்பிக்கை என்பது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நோக்கி போகுது. ஆனால் இருக்குன்னு தெளிவாக சொல்ல முடியுமானா முடியாது. இருக்குன்னு சொன்னால் அவரோட நம்பிக்கை தான் இருக்கும். அங்கே இருக்குது அப்படின்னா அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கேட்க போனால் நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த உருவ வழிபாட்டில் இறைவன் இல்லை என்பதை பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள் அறிவியலாளர்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கூறுகிறன. இது யாரோ ஒருத்தவர் தேர்ட் பர்சன், ஒரு முட்டாள், அவர் கூறல. மிகப்பெரிய ஞானி, இந்த உலகத்தையே பகிர்ந்து பார்க்கக்கூடிய அலசி ஆராயக்கூடிய அந்த ஞானி சொல்கிறார். ஒரு ஞானியும் சித்தர்களும் சொன்னால் அதில் பொய் இருக்காது. இப்படி பகுத்து பார்த்து அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த பகுத்தறிவை நாம் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? நம் அனுபவத்தில் யதார்த்தமாக உணரக்கூடிய ஒன்று. அதில் உயிர் இருக்கா, அது நடமாடுமா, பேசுமா, உணவு அருந்துமா, தண்ணி குடிக்குமா அப்படின்னு பல கேள்விகளுக்கு விடை அளிக்க முடியாது. ஆனால் ஒரு மிருகங்கூட நடமாடும், தண்ணி குடிக்கும், சாப்பிடும். அதை இறைவன் என்று சொன்னாலும் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். அதற்குள் ஒரு உயிர் இருக்கிறது. கோமாதா இறைவன், சரி வச்சுங்க, அது ஒரு விதமான ஒரு
சரியான ஒரு விஷயம்தான். ஏன்னால் அது பால் கொடுக்குது, நிறைய விஷயங்கள் அதிலேருந்து சாணம், நிறைய விஷயங்கள் அதோட பொருள்கள் எல்லாம் நமக்கு உதவியாக இருக்கிறது. தயிர், நெய் இது மாதிரி உதவியாக இருக்குது மனிதனுக்கு. இது ஏதாவது உதவுதான்னா ஒன்றுமே உதவலை. அப்போ ஒரு மனிதன் எங்கேயோ அதிகாலத்தில் ஒரு நேரத்தில் ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்போ, இல்லை 500 வருடங்களுக்கு முன்போ, இல்லை 1000 வருடங்களுக்கு முன்போ, 1500 வருடங்களுக்கு முன்போ இவன் இங்கே பலவிதமான சிக்கல்களில் சிக்குண்டு கிடக்கிறான். இந்த சிக்கல் என்பது அகத்திலேயும் சிக்கலாக இருக்குது, புறத்திலும் சிக்கலாக இருக்குது. இப்போ இந்த உலகவாசிகளுக்கு புறச்சிக்கல் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த புறச்சிக்கலில் அவன் அதிகமாக சிக்குண்டு கிடக்கிறான். அந்த புறச்சிக்கலிலிருந்து அந்த சிக்கல்களை, பலவிதமான முடிச்சுகளை அவனால் அவிழ்க்க முடியவில்லை. இப்படி தான் இந்த உலகவாசிகளுடைய சிக்கல் இருக்குது. ஆனால் இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் சிக்கி இருப்பது எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னால், இந்த ஐம்புலன்களில். இந்த புலன்களை கடந்து செல்லாமல் முடியாமல், மனதை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவர்களும் சிக்கி தவிக்கிறார்கள். இவர்களுக்கு உள்முகமான சிக்கல், அவர்களுக்கு வெளிமுகமான சிக்கல். அவர்களுக்கும் சில உள்முகமான சிக்கல்கள் இருக்குது, இவர்களுக்கும் சில வெளிமுகமான சிக்கல் இருக்குது. இவர்களுக்கு உள்முக சிக்கல் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும், அவர்களுக்கு வெளிப்புற சிக்கல் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இந்த 2 சிக்கல்களுக்கும் மிகப்பெரிய தீர்வு, இந்த உள்முக பிரச்சனைக்கு தீர்வு அவரவர்களால் அந்த முடிச்சியை அவிழ்க்க வேண்டும். ஆனால் இந்த புற சிக்கல் இருக்கு இல்லையா, உலக சிக்கல் இருக்கு இல்லையா, இதை சரி பண்ணுவதற்கு இந்த மனித கூட்டம், இல்லை ஒரு நகரம், கிராமம், நாடு, இது ஒற்றுமையாக இருந்தால், சில குருநாதர்களுடைய, நல்ல மனிதர்களுடைய ஒரு அறிவுரையின்படியும், நல்ல மனிதர்களின் வழிகாட்டுதலின் படியும் நீங்கள் வாழ்வீர்களேயானால் இந்த சிக்கல்களை அவிழ்த்து விடலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், அவர்கள் பின்னாடி சரணாகதி தத்துவத்தின்படி நீங்கள் செல்ல வேண்டும். அவர் சரியான குருவாக இருக்கிறாரா என்று முதலில் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் பின்னாடி நீங்கள் போனீர்களேயானால் இந்த சிக்கல்களை எல்லாம் அவர்கள் சுலபமாக அவிழ்த்து விடுவார்கள் என்பதில் நமக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. இதை திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னால், நல்ல குருநாதரை காண்பதும் அரிது. ஔவையாரும் சொல்கிறார், இந்த தெளிந்த குருநாதர்களை காண்பதும் அரிது. அதேபோல் மிக தெளிந்த ஞானத்தை உணர்தலும் அரிது. நல்ல குருவின் மேனி காண்பதும் அரிது அப்படின்னு திருமூலர் சொல்வார் இல்லையா. அதே போல் நல்ல குருநாதரை நாம் கண்டுபிடித்து அவர்களின் வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடந்தீர்களேயானால் இந்த சிக்கல்களை எல்லாம் நம்ம ஈஸியாக அவிழ்த்திடலாம். அதேபோல் இந்த உள்முக சிக்கல்கள் இருக்குது இல்லையா, இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபவர்களுக்கு அந்த சிக்கல்களையும் அந்த சரியான குருவின் மூலமாகவே நீங்கள் அவிழ்த்திடலாம். அந்த ஐம்புலன்களை கடந்திடலாம். அதற்கான வழிமுறைகளை அவர்கள் சொல்லித் தருவார்கள். இந்த 2 வழிமுறைகளுக்குமே நீங்கள் முயற்சி செய்யணும், நீங்கள் செயல்படணும். இப்போ போன காணொளியில் நான் சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் தனி மனிதனால் தான் நிறைவேற்ற முடியும். இப்போ நான் சொன்னால் எல்லாராலையும் மாறிடுவாங்களான்னா மாற மாட்டார்கள். அவர்கள் நினைத்தால்தான் மாற முடியும். அவர்களுடைய மனம் நினைக்கணும். அந்த மனம் நினைக்குமானா நினைக்காது. அதை அறிவை கொண்டு நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆலோசித்து அந்த மனதை
டைவர்ட் பண்ணணும், திசை திருப்பி கேட்க வைக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் அது சாத்தியம். இல்லை என்றால் மனம்ங்கிறது ஒரு குரங்குன்னு தெரியும், ஒரு இடத்துல நிற்காது. ஒரே கலையில் நின்னாலும் கையை மாற்றி மாற்றி பிடிச்சி செயல் பண்ணிக்கிட்டே இருக்கும். யார் சொல்கிறதையும் நல்ல விஷயங்களை கேட்க விடாது. ஆனால் கேட்டு விட்டால் அதே போல் நல்ல பிள்ளை கிடையாது. நீங்கள் கேட்க வைக்கணும். அது மட்டுமல்லாமல் இதிலிருந்து கடந்து செல்வதும், அந்த குருநாதரை தரிசிப்பதும், அவர் வழியில் செல்வதும் உங்களுடைய கர்மாவை சார்ந்து இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் சரணாகதி அடைந்து விட வேண்டும். ஆனால் எனக்கு இதில் ஒரு ஆச்சரியம் இருக்குது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, போலி குருமார்களை நம்பி சில சிஷ்யன்மார்கள் சரணாகதி தத்துவத்தின்படி சரணடைந்து தன்னை அர்ப்பணித்து கிடக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக கிடக்குது. அவர்கள் முக்தியை நோக்கி தான் அங்கே போயிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு முக்தியை கொடுக்க முடியுமா, அதற்கான வழிமுறையை சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனால் முடியாது என்றே சொல்லலாம். ஏனென்றால் இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில், இந்தியாவை பொறுத்தவரையில் நாம் கால் பதிக்காத ட்ரஸ்ட்டுகளே அவ்வளவாக கிடையாது. அவர்களுடைய முறைகள், அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள், என்ன பண்ணுவார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் சொன்ன விதத்தை அவர்கள் அனைவரும் சொல்லியிருந்தால் எனக்கு இங்கே வேலையே இருக்காது, என் வேலை மிச்சமாயிருக்கும். அவர்கள் சொல்லாததுனால தான் நம்ம இங்கே சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய நிர்பந்தம் இங்கே உருவாகிருக்கு. அப்படி என்னைப்போல் யாராவது பேசியிருந்தால் அவர்கள் பின்னாடி நான் சென்று இருப்பேன். இங்கே ஒரு தலைமை தாங்கணும், ஒரு குருவாக இருக்கணும் அப்படின்ற எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் நமக்கு கிடையாது. இங்கே எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த நிம்மதியை தேடி மக்கள் அலையிறான். அந்த நிம்மதிக்கான வழிமுறை எங்கே இருக்குன்னா, உங்களுடைய ஒற்றுமை உணர்வுலையும் நல்ல குருநாதர்களிடமும் இருக்குது. அவ்வளோதான். இதை யார் செய்தால் என்ன, யார் செய்தாலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பதற்கு நாம் தயாராக தான் இருக்கிறோம். ஆகவே இப்படி தான் இந்த புற செயலிலிருந்தும் அக செயலிலிருந்தும் நம்மளால் விடுபட முடியும். நல்ல குருநாதர் நமக்கு தேவை. யாரோ ஒருவர் நம்மளிடம் இந்த போலி ஆன்மீகத்தை 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தரப்பினர் வருகைக்கு பின் அரசர்களை வைத்து, அரசர்களை அடிமைப்படுத்தி நமக்குள் இந்த ஆன்மீகத்தை, உருவ வழிபாட்டை திணித்து விட்டார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நாம் மின்னல்களையும் மழையையும் சூரியனையும் எதெல்லாம் நம்மளை பயன்படுத்துதோ அதையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தோம். அதுக்கு அடுத்தாற்போல் எதையெல்லாம் நம்மளை பாதுகாத்ததோ இந்த காவல் தெய்வங்கள் அப்படின்னு ஒரு காவலாளி இருப்பார். அவர் அவர் மறைவுக்கு அப்புறம் அவரை ஒரு கடவுளாக வணங்கும் ஒரு முறை, காவல் தெய்வம் அப்படின்ற ஒரு முறை இருந்தது. அதை கூட கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளலாம். நமக்காக அவர் காவல் காத்திருந்திருக்கிறார் அந்த மனிதர். ஆனால் எதுவுமே செய்யாத எங்கோ ஒரு மலையில் இருந்த ஒரு கல்லை கொண்டு சிலையாக்கி, இவர் தான் உங்களுக்கு உதவுவார், இவர் உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்வார் என்பது எவ்வளவு பெரிய, என்னை பொறுத்தவரையில் அறிவீனமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக நான் உணர்கிறேன். இது மற்றவர்கள் உணர்வார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்படி ஏதோ ஒரு நபர்கள் ஏதோ ஒரு நிலையில் பல காலங்களுக்கு முன்பு நம்மளிடம் திணித்து விட்டார்கள். இன்றளவில் அது நம் மனதுக்குள் ஊறி கிடக்குது, ஊறிடுச்சு. அதை
மீண்டு வெளியில் எடுத்து போடுவது சாதாரண விஷயம் இல்லை என்பது எனக்கு புரியும். ஒரு குடிகாரனைப் போல தான் அந்த குடிப்பழக்கத்தை விடுவதற்கு அவன் எவ்வளோ சிரமப்படுகிறான். ஒரு பழக்கம் அடிக்ட் மாதிரி தான் இது, ஒரு அடிமைத்தனம்தான். இந்த ஒரு கூட்டம் இந்த அடிமைத்தனத்தை எப்படி உருவாக்கலாம் என்று பார்த்தது. பார்க்கும் பொழுது இவன் நம் சொல்கிறதை கேட்கவே மாட்டேங்கிறானே, சரி கேட்பதற்கான வழிமுறை என்ன செய்வது? அவன் கேட்பது போல சில கதைகளை உருவாக்க வேண்டும். மனிதன் கேட்பதற்கு கடைசியாக இந்த மனித கூட்டம் எடுக்கும் கடைசி ஆயுதம் எது என்று கேட்டால் இந்த கடவுள்தான். கடவுள் எங்களை நியமித்து விட்டார், கடவுள் எங்களை தான் அனுப்பிச்சிருக்காரு. இறைவனுக்கு அப்புறமா அதுக்கு பூஜை செய்கிறதும் அந்த வடமொழி சொற்களும் அவர்களுக்கும் எங்களுக்குமாக ஒரு தொடர்புக்கான மொழி அப்படின்னு சில கதைகளை எல்லாம் கட்டி இந்த காவல் தெய்வங்களை தூக்கி ஓரம் போட்டுட்டு அவர்களுடைய சில வழிபாட்டு முறைகளை நமக்கு திணிக்கப்பட்டு இது ஒரு அடிமைத்தனமாக உருவாகிவிட்டது. நாம் இன்றளவிலும் அந்த கோயில்களில் போகும்போது நிமிர்ந்த நிலையில்தான் போகிறோம். அவர்களிடம் போகும்பொழுது தாழ்ந்து தான் அடிபணிகிறோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் நிமிர்ந்து தான் நிற்க வேண்டும். சமரசம்தான் இந்த உலகத்துடைய தாரக மந்திரம், சமத்துவம்தான் இந்த உலகத்தின் தாரக மந்திரம். ஆனால் அந்த தாரக மந்திரத்தை எல்லாம் சூழ்ச்சி இங்கு ஆட்கொண்டு விட்டது. இப்பொழுது சில கற்பனை கதைகளானாலும் உண்மை கதை என்று நம்மை மூளை செலவை செய்து மூளைக்குள் புகுத்தி இது கடவுளே சொன்னது, கடவுளே சொன்னார் என்றால் நம்மளால் அதிலிருந்து மாறவோ மறுக்கவோ இயலாது என்ற காரணத்தால் இதை கேட்டால்தான் உங்களுக்கு வாழ்க்கை சரியாக இருக்கும், இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை முறை மாறிவிடும், பாவம் வந்து சேரும் என்ற பய உணர்வை உங்களுக்குள் திணிக்கப்பட்டு இவைகள் எல்லாம் உங்களுக்குள் என்ன நடந்திருக்கு அப்படின்னால் உங்களை வேரூன்ற வைத்திருக்கிறது. இந்த சிக்கலில் நீங்கள் சிக்கிக்கொண்டீர்கள். யாரோ ஒருவர் முதல் சிக்கலை உருவாக்கிவிட்டார் கடவுள் பெயரை வைத்து. அதற்கு பலவிதமான கட்டுக்கதைகள். இந்த கதைகளை உடைப்பதற்கும் உண்மையை இந்த உலகிற்கு சொல்வதற்கும் உண்மையை உணர்ந்த சித்தர்கள் கூட்டமும் மகான்களின் கூட்டமும் எந்த விதமான அச்சமும் இன்றி பயமும் இன்றி இந்த உலகத்திற்கு போதித்தது. இந்த போதனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் இல்லை, இதை இந்த உருவ வழிபாட்டில் கடவுள் இல்லை என்று சித்தர்களும் மகான்களும் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார்களா அப்படின்னால் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து அறிவார்ந்த கூட்டங்களும் சொல்லியிருக்கிறது. புத்தன், சமண மதம், ஆசிவகம், இன்னும் பல குரு வீர சைவ மதம், இப்படி பலவிதமான மதங்கள் குருமார்கள் அனைவரும் கூறியிருக்கிறார்கள். கடவுளுடைய தன்மை என்பது வேற, கடவுள் இல்லை என்று ஒரு சிலர் கூறியிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனால் இந்த கடவுளை வைத்து தான் இங்கே பலவிதமான கட்டமைப்புகள், பாவங்கள், ஏமாற்றங்கள் செய்யப்படுகிறது. ஆகவே கடவுளை நாம் முழுமையாக மறுத்துவிட வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவர்கள்
மறுத்து விட்டார்கள். அதுவும் ஒரு விதத்தில் ஒரு சரியான உண்மையாகவே இருக்கிறது. அதிலிருந்து நாம் வேறுபடுகிறோம். கடவுளின் இயக்கம் என்று ஒன்று உண்டு. கடவுள் இந்த சூரியன் எப்படி தன்னைத்தானே சுற்றி கொண்டு இயங்கிக் கொண்டு இருக்கிறதோ, ஒரே இடத்தில் இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டு இருக்கிறதோ, அதேபோல் இந்த இறைநிலையும் அப்படிதான் இருக்கிறது. அப்போ சூரியன் தான் இறைவனா? அப்படிலாம் இல்லை. சூரியன் ஒரு கிரகம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இறைத்தன்மைங்கிறது வேறு, அது முற்றிலும் மாறுபட்டது. அது கடவுள் யாருன்ற அந்த காணொலியில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இதை மீண்டும் மீண்டும் இதை சார்ந்தே நம்ம அதிகபட்சமாக பேசிக்கிட்டே இருக்கோம். ஏனென்றால் மிகப்பெரிய சிக்கல்களும் குழப்பங்களும் இந்த விஷயத்தில்தான் வருகிறது. எங்கேயோ நமக்குள்ளே புகுத்தப்பட்டு இருக்கு, நம் அறிவில் இது புகுத்தப்பட்டு இருக்கிறது. இங்கே மிகப்பெரிய துன்பத்தில் இந்த மனித கூட்டம் சிக்கி தவிக்கிறது. இங்கேயும் எங்கேயோ தவறு எங்கெங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்கு. சிக்குண்டு கிடக்கிறான். இந்த சிக்கலை எப்படி அவிழ்ப்பது என்பது யாருக்கும் புரியவில்லை, தெரியவில்லை. அந்த சிக்கலை அவிழ்ப்பதற்கு யாராவது வருகிறார்களா அப்படின்னால், யாரோ ஒருவர் ஒரு 100 வருடங்களுக்கு பிறகு 200 வருடங்களுக்கு பிறகு வருகிறார். அவர்களின் பின்னாடி இந்த மனித கூட்டம் பின்தொடர்ந்து செல்வதில்லை என்பது தான் இங்கு உண்மையாக இருக்கு. அவரை வணங்குவதும் அவரை புகழ்ந்து பேசுவதும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அவர்களுக்கு கோயில் கட்டுவதும் அவரை வணங்குவதும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நான் ஒரு மருந்து சொல்கிறேன் என்றால் அந்த மருந்தை நீங்கள் செய்து சாப்பிட வேண்டும். நீங்கள் அதை சொன்ன எண்ணெயோ இல்லை யாரோ ஒருவர் சொன்னாலும் அவரை வணங்கி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அந்த மருந்து பொருளை வணங்கி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அவர் சொல்கிற முறையை செயல்படுத்த வேண்டும். ஆனால் அப்படி செயல்படாமல் அதை நீங்கள் வணங்கினீர்களேயானால் திரும்ப திரும்ப அந்த முட்டாள்தனத்திற்கும் அறிவீனத்திற்கும் ஆளாகிறோம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். எங்கேயோ நம் மூதாதையர் ஏமாந்துட்டான். ஏதோ ஒரு விஷயத்தில் கட்டுண்டு ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு அவனுக்கு இருந்த அந்த சிற்றறிவு காரணமாக அவன் சிக்குண்டுட்டான். அந்த ஜீனில் நம்ம வந்துட்டோம். அதிலேருந்து மாறி மாறி அந்த ஜீன் மாறக்குள்ள அறிவு பெருக்கம் ஏற்படும். ஒவ்வொரு அறிவுக்கும் ஒரு தெளிவு பெருக்கம் ஏற்படும். அந்த பெருக்கம் ஏற்பட்டு அந்த தலைமுறை ஒரு காலகட்டத்தில் மேலோங்கி நிற்கும். அந்த மேலோங்கி நிற்கும் அந்த மனிதரை நாம் என்ன செய்யணும்? பின்தொடரணும். பின்தொடர்வதற்கான வழிமுறைகளை நீங்கள் கையாளணும். எனக்கு டைமே இல்லை, எனக்கு நேரம் இல்லை, எப்படி தொடர்பு கொள்வது, என்ன செய்வது? கண்டிப்பாக எப்படியாவது தொடர்பு கொள்ளணும். வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒரு நாள் இருக்குது. 3 ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் எப்படி வேணுமோ செலவழிச்சிங்க. மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை ஒன்றாக கூடி இந்த நல்லது கெட்டதை எல்லாம் ஆலோசிக்கலாம். எப்பொழுதுமே இந்த ஆன்மீக கதைகளையே பேசாமல் உங்கள் வாழ்க்கை முறையில் இருக்கும் சிக்கலை பற்றியும் பேசி ஆராய்ந்து உங்களுடைய அந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுவது, அந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி விடுபடுவது, அந்த பிரச்சனை எதனால் உருவானது, அதை எப்படி இனிமேல் செய்யாமல் இருக்கலாம். பொருள் சார்ந்த பிரச்சனை இருக்கிறது, எல்லாரும் கூடி எனக்கு உதவி செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் உதவி செய்கிறேன். இப்படி ஒற்றுமையாக ஒற்றுமை உணர்வோடு இந்த மனித கூட்டம் வாழ்ந்துவிட்டால்
எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இங்கே ஒரு ஆழ்ந்த ஏக்கம் எனக்கு உருவானது இல்லையா, அந்த ஏக்கம் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நான் மிக 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 ஆராய்ந்து பார்த்து விட்டேன். இந்த புற சிக்கலை தீர்க்க வேண்டும் என்றால் இந்த மனித கூட்டம் ஒன்று சேராமல் தீர்க்க இயலாது என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். எல்லா சித்தர்களும் மகான்களும் அறிவியல் விஞ்ஞானிகளும் உலக தத்துவ விஞ்ஞானிகளும் இதை தான் மறைமுகமாக கூறியிருக்கிறார்கள். அப்படி இந்த மனித கூட்டம் ஒன்று இணையாமல் இங்கு ஒரு மாற்றத்தை ஒரு தனி மனிதனால் கொண்டு வர இயலாது. ஏனென்றால் வள்ளலாராலே முடியல. மிகப்பெரிய சீர்திருத்தவாதி வள்ளலார், திருமூலர் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, சிவவாக்கியர் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி. இவர்களாலே முடியாத பொழுது மனத்தோய்வோடு நம்மளாலே முடியாதுன்னு நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. நம்மளால் முடியும். நம் எப்பொழுதும் ஏறிக்கொண்டு தான் போக வேண்டும். நம் பின்னாடி நடக்கக்கூடாது, முன் தொடர்ந்து தான் செல்ல வேண்டும். அதை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளணும். இங்கேயோ ஒரு தப்பு நடந்துருச்சு, நமக்கு தெரியுது. அந்த தப்புலேருந்து நம்ம மீளணும். அதற்கான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கண்டுபிடிச்சி நம்ம அதற்கான தீர்வுகள் எல்லாம் வடிவமைத்து வைத்திருக்கிறோம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, யாரும் ஒன்று கூடவில்லை என்பது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இதை எப்படி ஒன்றிணைப்பது, என்ன செய்வது, யாரெல்லாம் இதில் இணைகிறார்கள், இங்கே ஒரு பொருளாதாரத்தில் இருப்பவர்கள் யாரெல்லாம் இணைகிறார்கள், இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இதில் இருக்குது. கண்டிப்பாக இந்த நல்ல மனிதர்களை ஒன்றிணைப்பதற்கான பெருமுயற்சியை நாம் மிக விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு நீங்களும் பார்ப்பவர்களும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தொடர்பில் இருக்க வேணும். அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. சரி, முதலில் ஒரு 10 பேர், அப்புறம் 20 பேர், அப்புறம் 50 பேர், அப்புறம் 100 பேர், அப்புறம் 500 பேர், அப்புறம் 1000 பேர், இப்படி படிப்படியாக தான் நம்மளால் கொண்டு செல்ல முடியும். உடனே எதுவாக இருந்தாலும் நடந்துட முடியாது. இந்த பரிணாம வளர்ச்சிக்கே பல லட்சம் வருடங்கள் ஆகியிருக்கு. அதை போல தான் இங்கேயும் பெரிய மாற்றம் உடனே நடந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். பலவிதமான மகான்கள் உருவாகி கொண்டே அதை தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டே இருக்க தான் இவைகளெல்லாம் மாற்றம் இயலும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இப்படி பலவிதமான சிக்கல்கள் நிறைந்ததாகவே இந்த மனித இனம், மனித கூட்டம் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த மக்களிடம் இருக்கும் அந்த ஆன்மீகம் என்பது செலவு. இந்த யோகத்தில் இருக்கும், யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களிடம் இருக்கும் ஆன்மீகம் என்பது வரவாகவே இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்வி என்று சொல்கிறோம். இந்த கல்வியெல்லாம் இவர்களுக்கு தெளிந்த அறிவை கொடுத்து விடுகிறதா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, தெளிந்த அறிவை எந்த கல்வியும் நமக்கு கொடுக்கவில்லை என்பது தெரிகிறது. ஒழுக்கம் என்பதையும், தெளிவு என்பதையும், தெளிந்த சிந்தனை என்பதையும் நல்ல குருமார்கள் தான் போதித்திருக்கின்றனர். நல்ல நூல்கள், சித்தர்கள் நூல் தான் நமக்கு போதித்திருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம், இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நாம் படிக்கும் காலத்தில் நல்ல குருமார்கள் இதை நமக்கு கூறியிருந்தார், நம்மளுடைய வாழ்க்கை முறை எவ்வளவு மாற்ற அடைந்திருக்கும். ஆனால் ஏன் கூறவில்லை என்றால், அவைகளெல்லாம் பாடத்திட்டத்தில் இல்லை.
அந்த பாடத்திட்டங்களை தான் மாற்ற வேண்டும் என்று நாம் கூறி வருகிறோம். ஒரு கலெக்டர் இருக்கிறார். அவர் நல்லா படித்து கலெக்டர் ஆகிறார். அப்போ கலெக்டரான அவர் யாருக்காவது ஒரு நன்மை செய்ய முடியுதா அப்படின்னா அரசியல் அமைப்பை தாண்டி முடியல. அவருங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்ய முடியுது. இப்போ நான் நினச்சதை நான் படித்து நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை ஒரு வேலையை உருவாக்கி அதில் அமர்ந்தால் என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்றால் அந்த வேலை என்பது எனக்கு எதுக்கு? இப்போ நான் இருக்கேன், சில விஷயங்கள் என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியாது. என்னுடைய கட்டுக்குள் இருக்கும் சில விஷயங்களை சுதந்திரமாக செயல்படுவதில் எந்த விதமான சிக்கலும் எனக்கு. இப்படி தான் என்னுடைய பணியில் எனக்கு சர்வ சுதந்திரமும் இல்லாத ஒரு நிலை தான் இங்கே இருக்குது. இப்படி தான் சிக்குண்டு இந்த உலகமே கிடக்குது. ஏதோ ஒரு அதிகார வர்க்கத்தின் கீழ் அதிகார வர்க்கத்தின் பிடியில் நாம் அனைவரும் சிக்குண்டு கிடைக்கிறோம். இப்போ ஜனாதிபதியாக அப்துல் கலாம் போய் உட்கார்ந்தார். அவரால் சர்வ சுதந்திரமாக செயல்பட முடிஞ்சிச்சா? அவருடைய படிப்பு அவருக்கு உபயோகமாக இருந்ததா அப்படின்னா இல்லை. அவருமே ஒரு சிக்கலில் சிக்குண்டு விட்டார். அவர்களால் அந்த ஜனாதிபதி அந்த பணியை அந்த வேலைக்குரிய அந்த பணியை சரியாக செய்ய முடிந்ததா என்றால் அது கேள்விக்குறியாகவே அமைந்தது. ஏனென்றால் அவர்களெல்லாம் நினைத்திருந்தால் இந்த இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கலாம். ஆனால் அது எல்லாமே அவர்களுக்கு பலவிதமான இடையூறுகளை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நம்மளால் உணர முடிகிறது. இப்படி நாம் ஒரு பதவியில் இருக்கும் பொழுது அதற்கான எந்த செயலையும் நான் செய்யாத பொழுது இங்கு நான் ஒரு அடிமையாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நம்மளால் உணர முடிகிறது. என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. எனக்கான பதவி அது, எனக்கான தகுதியில் இருப்பதாக இந்த மக்களோட பிரதிநிதிகள் தேர்ந்தெடுத்தாலும் நம்மளால் சரியாக செயல்பட முடியவில்லை என்றால் அப்படிப்பட்ட பதவி நமக்கு எதுக்கு? அப்படிப்பட்ட பதவியை இந்த கல்வி கொடுக்குதுன்னா இது சரியான கல்வியா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இங்கே இருக்குது. இப்படி எந்த விதமான கல்விகளை கற்றாலும் இந்த மரணத்தை நம்மளால் வெல்ல முடியவில்லை, இந்த நோயை நம்மளால் வெல்ல முடியவில்லை, என்னை என்னால் பாதுகாத்து கொள்ள முடியவில்லை. இவைகள் எல்லாம் புறத்திலும் பிற வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் என்னால் என்ன பண்ண முடியவில்லை, என்னுடைய பணியை சரியாக செய்ய முடியவில்லை. இங்கே அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கக்குள்ள இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சரியானதாக இருக்கா? ஆனால் இதற்கு நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டு அதையெல்லாம் பொறுத்து கொண்டும் அதையெல்லாம் ஒன்றுமே நடக்காத மாதிரி நம் வாழ்வியல் முறைகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த விதமான ஐயமும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இதையெல்லாம் மாற்ற வேண்டும். மாற்றுவதென்றால் இந்த உலகத்தில், இந்த நாட்டில் இந்த ஒற்றுமை உணர்வு இருக்க வேண்டும். இங்கு எல்லாத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதில் நமக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. சில சட்டத்திட்டங்கள் சரியாக இருந்தாலும் அது இங்கு செயல்படுத்த முடியவில்லை, செயல்படவும் இல்லை. அவைகள் எல்லாம் சட்டமாகவே இருக்கின்றன. இலவச சட்ட ஆலோசனை மையம் என்று ஒன்று உள்ளது. ஆனால் அங்கே உள்ளார போனால் அவருக்கு என்று ஸ்பெஷலாக சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த வாழ்க்கை முறைகளும் இந்த உலகியலும்
இந்த அரசியலமைப்பும் ஏழைகளுக்காகவே இல்லை. இங்கே சமரசமாக எதுவுமே இல்லை. இந்த சமரசம் என்பது இந்த உலகத்திலே இல்லை என்றே நாம் சொல்லலாம். இந்த உலகத்தில் சமரசமான ஒன்று இருக்குது, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இங்கே சமத்துவம் இருக்குது என்றால் அது இந்த யோகம் மட்டுமே, இந்த ஞானம் மட்டுமே, எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவன் மட்டுமே, நல்ல நல்ல குருநாதர்கள் மட்டுமே அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இங்கே போலித்தனமான குருமார்களும் இருக்காங்க. அதனால் அவங்கள்ட்ட போய் நம்ம சிக்கிக்கக்கூடாது. இந்த நல்ல குருநாதர்கள் மிக மிக குறைவு. இந்த ஒரு ட்ரஸ்ட்டில் இந்த யோக மார்க்கத்திலேயே பலவிதமான கதைகளையும் பொய் கதைகளையும் பணம் வாங்கி கொண்டும் தவறான யோகங்களை வாசியோகம் சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக இதான் வாசியோகம்னு மற்ற சொல்லிக் கொடுக்கறதுக்கும், இதான் சித்த வித்தை என்று வேறு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு 10,000 ரூபாய் 20,000 ரூபா பிடுங்குற ஆட்களும், இப்படி பலவிதமான ஆட்களை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் அறியாமை. இவர்களுக்கும் பாவம் என்பது உண்டு. அந்த பாவ கணக்கு ஏறிக்கொண்டே தான் இருக்கும். நாம் குறைப்பதற்கான வழிமுறைகளை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம், சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர்களெல்லாம் அதை ஏற்றுவதற்கான வழிமுறைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அவர்கள்தான் அந்த சங்கிலியில் கட்டுண்டு தான் கிடைக்கிறார்கள். அந்த பிறவி சங்கிலியில் அவர்கள் மீண்டும் மீண்டும் வருவதற்கான வழிமுறைகளை தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது அவர்களுடைய விருப்பம். நம்மளுடைய பணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு நம்மளால் ஒற்றுமை உணர்வை மிக விரைவில் கொண்டு வர முடியுமோ, ஒருத்தர் தொடர்பு கொள்ள முடியுமோ, எப்படிலாம் நம்மை நாம் உயர்த்தலாம், மற்றவர்களையும் எப்படி உயர்த்தலாம் என்று இந்த சிந்தனைகளிலே நாம் அனைவரும் செயல்படுவோம் என்பதை நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.